கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது, வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வருது, அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். ஓப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான். கூட்டணியில சேரும்போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே, என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு போர்ஷன் சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலன்னு முடிச்சேன். அப்ப அழகிரியும் வீட்டர்கள் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம். திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையா? அதற்கு திமுக தரப்பில் சொன்ன பதில், அந்த பேச்சுக்கே இடமில்லை. கூட்டணியில் சேர வேண்டும், ஓட்டு கேட்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இவை எல்லாம் செய்வதற்கு கூட்டணி கட்சிகள் வேண்டும். தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியில் அவர்கள் மட்டும்தான். இதுதான் ஜனநாயகமா? எல்லா பயபுள்ளையும் ஒரு நாளைக்கு சாக வேண்டியதேன். வாழ்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை.